இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையான தேவ ஊழியர் சேக்கப் அருமையான ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருப்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவனா மகிமைக்காக கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். தாசர் அவர்களை தேவ ஆவியானவர் பயன்படுத்துவார். அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை காலை ஆராதனையிலே நானும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொன்னால் சபையில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஒரு நல்ல அழைப்பை கொடுத்த சபை போதகருக்கும் சபையோடைய நிர்வாக குழுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியும் என் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போவோம். சபைக்கு ஆவியானவர் இன்றைக்கு பேசுவாராக. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இருந்து 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லா ஜாதிகளும் விரோதமான எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். எல்லாரும் கண்களை மூடுவோம். சகோதரிகள் எல்லாரும் தலைகளை மூடுவோம். தேவ சமூகத்திலே சகோதரிகள் தலைகளை மூடி பயத்துடனே பக்தியுடனே கிருபாசனத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் பேசுகிற ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்திலே சபைக்கு மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் தொனிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். தமது பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியானவரே என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறோம். இப்படி சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து, நீர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆவியானவர் சபையோடு கூட பேசுவீராக. சபையின் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் சபைக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆவியானவர் நீர் பேசி உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா ஆமேன்லாம் சபையில் சொன்னா எல்லாரும் சொல்லணும். ஆமேன் ஆமேன். மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை பாப்பா. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. ஜாதின்னு சொல்லணும்னு நீங்க ஒண்ணு நாயக்கர், ரெட்டியாரு, நாடார் நினைக்க கூடாது. நேஷன், இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா நேஷன், மொத்த நேஷனுக்கும் தேசத்துக்கும் விரோதமான கர்த்தருடைய நாள் வாசிமா. கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். சபையே, நீ இதுவரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீ என்ன செய்திருக்கிறியோ அதன்படியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீ செய்கைக்கு தக்க பலன் யார் தலையின் மேல் வரும்? உன் தலையின் மேல் வரும். தமிழ்ல பலன் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல படிச்ச போது ரிவார்ட்.
நானும் நீங்களும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி வாழுகிறோமோ அதற்கு ஏற்ற ரிவார்டு என் தலையின் மேலும் உங்கள் தலையின் மேல் வரும். காரணம் சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, எல்லா ஜாதிக்கும் விரோதமான கர்த்தருடைய நாள் மிக சமீபமா, வெறும் சமீபம் இல்லாம மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்காக ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் ஒன்றன் பின்னாய் நடந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். அதி சீக்கிரத்திலே 3ஆம் உலக போரும் ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தமான நிலையிலே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆகையினால சபையே, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உங்கள் ஓட்டத்திலே நீங்கள் எப்படி ஓடுகிறீர்களோ, உங்கள் செய்கைக்கு தக்க பலன், உங்கள் செய்கைக்கு தக்க ரிவார்ட் உங்கள் சிரசின் மேல் வரும். ஆண்டவர் விரும்புகிறபடி என்னுடைய ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ரிவார்டு வரும். வெறும் பேருக்கு கிறிஸ்துவனாக கிறிஸ்துவ பேரை வைத்துக்கொண்டு உலக மக்களை போல தெய்வ பயம் இல்லாமல் நிர்விசாரமாய் வாழுவேன் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ரிவார்டு கர்த்தரின் தலையின் மேல் கொடுப்பார். யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரிவார்டு தான். பவுல் சொல்லுகிறான், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்து பொருளை பெறுவான் என்று. நல்ல கவனிங்கள், இது உலக பிரகாரமான ஓட்டம். அடுத்த மாசத்துல ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்க போகிறது. ஓட்ட பந்தயத்தில் எத்தனை பேர் ஓடுறாங்களோ அதுல முதல் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 தான் கிடைக்கும். உலக பிரகாரமாய் பவுல் சொல்லுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் எல்லாருமே ஆண்டவர் சொன்னபடி ஓடினால் எல்லாருக்குமே தேவன் கிரீடத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் இங்க கிடையாது. நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், என் செய்கை சரியாக இருக்கும் என்று சொன்னால், என் கிறிஸ்துவ ஜீவியம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், என் சிரசின் மேல் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நீங்கள் ஓடின கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு ஏற்ற பலனை, ஏற்ற ரிவார்டை ஆண்டவர் உன் சிரசு மேல் வைப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நல்ல கவனிங்கள் சபையே, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. நல்ல கவனிங்கள், உலகத்தில் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்களுக்கு மெடல் உண்டு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அது அழிந்து போகிற ஒரு கிரீடம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தேவன் அழியாத ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் செய்கைக்கு தக்க பலன், என் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஏற்ற பலன், ரிவார்டை என் சிரசின் மேல் தேவன் வைக்க வல்லவராக இருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கான்பிடண்டா சொல்றான். காரணம், என் செய்கைக்கு தக்க பலன், என் சிரசின் மேல் என்ன ரிவார்டு தெரியுமா கிடைக்கும்? நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நிச்சயமா எனக்கு அந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒருவேளை இன்றைக்கு இயேசுவின் வருகை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு மரணம் என்னை சந்திக்கும் என்று சொன்னால், நான் அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேனா, இல்லை கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்படத்தக்கதான வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். பேதுரு நிருபகாரன் சொல்லுகிறான், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரருக்கு அவன் சொல்லுகிறான், உங்களில் உள்ள மூப்பருக்கும் கட்டாயம், நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன், கட்டாயமாக அல்ல, அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, சாட்சியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? ஊழியக்காரன். எப்படி ஊழியம் செய்யக்கூடாதான்? அவலட்சணமான ஆதாயம், பணத்துக்காக,
பேருக்காக, புகழுக்காக, போஸ்டரில் படம் வரணும் என்பதற்காக, பேனருக்காக, யூடியூபில் சப்ஸ்கிரைபரும் வியூஸும் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சியாக ஒரு ஊழியத்தை செய்தால் அவனுக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? மகிமையுள்ள வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்னைக்கு எப்படி ஊழியம் செய்கிறோம்? இன்னைக்கு ஊழியமே ஃபேஷனாக போய்விட்டது. அதற்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும் ஒழிய வாடாத ஜீவ கிரீடம் கிடைக்காது. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சும்மா சொபஸ்டிகேட்டட், லக்ஸூரியஸ், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை டெஸ்ட் வைப்பார், சோதித்துக் கொண்டிருப்பார். அந்த சோதனையை சகித்து, அந்த சோதனையின் மத்தியிலே உத்தமமாக வாழ்ந்து, அந்த சோதனையின் மத்தியிலே தேவனிடத்திலே நான் அன்பு கூறு வாழ்வேன் என்று சொன்னால் எனக்கும் உனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார். நிச்சய ரிவார்டு உண்டு, எல்லாத்துக்கும் ரிவார்டு உண்டு. வெளிப்படுத்தல் விசேஷம் அப்போஸ்தலர் யோவான் எழுதுகிறான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மரண பரியந்தும் உண்மையா இருந்தால் உனக்கு என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். உண்மை மிக முக்கியம். கொஞ்சத்திலே உண்மை. இன்னைக்கு உண்மை இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்கா? பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையா இருக்கீங்களா? விசுவாசிகளே, உங்கள் சபைக்கு போதகருக்கு உண்மையா இருக்கீங்களா? இந்த கோல்மால் பித்தலாட்டம் பண்ணா ஜீவ கிரீடம் கிடைக்காது. அவன் கிரிக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ரிவார்டு ஆண்டவர் கையில கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறதா? இல்லை பெற்றுக்கொள்ளாத நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது ரிவார்டு, இரண்டாவது ஃபுல் ரிவார்டு, மூன்றாவது எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. இந்த 3 ரிவார்டை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவோம் என்று சொன்னால் மெய்யாகவே நானும் நீங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். முதல்ல ரிவார்டு எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பேசிக், ஃபண்டமெண்டல், ஃபவுண்டேஷன் ரிவார்டு வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான், ரிவார்ட் பெறுவான். யார் ரிவார்ட் பெறுவானா? யார் பெற மாட்டான் தெரியுமா? யார் பெற மாட்டான்? கர்த்தருடைய திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அதே வசனத்துக்கு கற்பனைனா என்ன அர்த்தம்? இங்க உட்காந்து கற்பனை பண்றீங்க பாரு, அந்த கற்பனை இல்ல. கற்பனைனா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் மைக்கில் வாசிங்க. டக்குன்னு மைக்கில் வாசிங்க சிஸ்டர். நீங்களும் மைக்கில் வாசிங்க சிஸ்டர். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல. சகோதரன் சொன்ன வெறும் சகோதரருக்கு மாத்திரம் நினைக்காதீங்க, சகோதரிகளே உங்களுக்கு சேர்த்துதான். சொல்லுமா? நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. ஹல்லேலூயா. திருவசனத்தை பாருங்க, வசனத்துக்கு என்ன மரியாதையோடு சொல்றான் பாருங்க ஞானி. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், ஆனால் அதே வசனத்துக்கு பயப்படுகிறவன் ரிவார்ட் பெறுவான். ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். நாம் இன்னைக்கு எத்தனை செய்திகளை கேட்கிறோம், எத்தனை பிரசங்கிமார் வந்து இங்க செய்தி கொடுக்கிறார்கள்.
நீங்க எத்தனை பிரசங்கமா இருக்க, என்ன மார்க் போடுறீங்க? இவர் ஓகே, இவர் சரி கிடையாது, இவர் நல்லா பேசுவாரு, மார்க் போடுறோமே. நாம அந்த வசனத்துக்கு கொஞ்சம் ஆகிலும் கீழ்ப்படுகிறோமா? எவ்வளவு சொல்லியும் கேளாமல் அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் என்ன அடைவார்கள்? நாசம் அடைவார்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. எத்தனை முறை ஆண்டவர் பேசுகிறாரு, இன்னும் சொல்லுகிறான் அதே ஞானி, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசம் அடைவான். வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணி வைங்க. எப்ப பாரு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கண்ணீரை துடைப்பேன், உன்னை தூக்குவேன், கொஞ்சுவேன், இதே கேட்டிருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நான் மிக சமீபமா இருக்கிறது. எல்லா ஜாதிகளுக்கு விரோதமான நாள் மிக சமீபமாக இருக்கிறது. வசனத்தை நான் கனம் பண்ணுகிறேனா, அலட்சியம் பண்ணுகிறேனா? பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் கனம் பண்ணி கீழ்ப்படுகிறேனா, அலட்சியம் பண்ணுகிறேனா? யோசித்து பாருங்கள். 8 மணி ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்க என்று ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர்கள் சொல்லியும் அதை அலட்சியம் பண்ணிட்டு 9 மணிக்கு 8:45 மணிக்கு 9:10 உள்ள வரீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் என்னவா ஆவீர்கள்? வசனத்தை, திருவசனத்தை, சபைய, சமூகத்தை அலட்சியம் பண்ணுங்க, என்ன ஆகுங்கள்? பி கேர்ஃபுல். சபை சத்திரம் அல்ல, பொழுதுபோக்கு ஸ்தலம் அல்ல, இது ஒரு பெரிய மால் அல்ல. இயேசுவின் சொந்த ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆனால் அந்த சபைக்கு வருகிறவங்களுடைய ஒழுக்கங்கள் கீழ்ப்படுதல் இல்லாமல் அலட்சியம். யாரு என்ன கேட்பா சொல்லு பார்க்கலாம்? நான் பாஸ்டர் என்ன கேட்டு வரேன், நாளைக்கே நான் மாத்திர மாட்டேன். எனக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? நான் எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். நாசம் அடைவாய். அலட்சியம் பண்ணுகிறாய். தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசன்னத்தையும் அலட்சியம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் சரி, நாசம் அடைவார்கள். அதுவும் அடிக்கடி சொல்லி சொல்லி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தங்கள் பிடரியை கடினப்படுத்துகிறவன் நாளைக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா சகாயம் இல்லாமல் நாசம் அடைவாய். சபை விளையாட்டு அல்ல, பொழுதுபோக்கு ஸ்தலம். மறுபடியும் சொல்லி, இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். பொழுதுபோக்கு ஸ்தலம் அல்ல. பயபக்திக்குரிய சண்ட சராசரத்தின் சிருஷ்டிக்கு தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு நாம் எப்படி வருகிறோம், எப்படி போகிறோம்? அலட்சியம், அலட்சியம். ஏசா சேஷ்டபுத்திர பாக்கியத்தை அலட்சியம் பண்ணினான். கடைசி வரைக்கும் மனம் மாறுதலை காணாமல் ஐயோவாய் போனான். ஆண்டவர் யாக்கோபை நான் சிநேகித்தேன், வெறுத்தேன். ஏன்? அலட்சியம், அலட்சியம். வசனம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு சரீரத்தில் கடுகளவுக்கு பயம் இல்லை, துணிகரம். இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது, கல்லாய் போயிருக்கிறது. முடிவு நாசம், நாசம். வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள். இவ்வளவு சொல்லியும் எவ்வளவு சொல்லியும் நாங்கள் கேட்க மாட்டோம், இப்படிதான் இருப்போம் என்று சொன்னால், பேருக்கு ஏதோ இந்த பூமியில வாழும்போது 4 மழை துளி போல 4 ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். முடிவு நாசமாய் முடியும். நான் எதுவும் சொல்லவில்லை, பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லி நான் சொல்லுகிறேன். அலட்சியம் பண்ணுகிறீர்கள் வசனத்தை. 40 வருஷங்க ஏங்க இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் சுத்தி சுத்தி வந்தாங்க? ஏன் சுத்தி? வழி தெரியலையா? கூகுள் மேப் இல்லையா? இன்னைக்கு ஏன் சுத்திட்டு இருந்தாங்க? வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். கொஞ்சம் மைக்கில வாசிமா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர். எது மட்டும்? வாசிமா, உன்னதான் கேக்குறேன். எது மட்டும்? யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும். மாலும் மட்டும் என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். போதும். ஏன்? சாகர வரைக்கும் அவங்களுடைய சடலங்கள், கொரிந்து சபையில பவுல் சொல்கிறான், சடலங்கள் வனாந்தரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டது 40 வருஷம். ஏன்? ஏன்? வசனத்தை அலட்சியம் பண்ணி கீழ்ப்படியில அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நிர்விசாரம், நிர்விசாரம். கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணுகிறது, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறது. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்.
இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தை நீங்க இவ்வளவாக அலட்சியம் பண்ணி ஆரம்பித்தால் மீதம் இருக்கிற 6 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சந்தர்ப்பம் இல்லை. நீ எப்படிதான் வாழு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பென்ற வேதத்துல வசனம் அல்ல. இந்த வேத வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி ஒரு மனுஷன் பயந்து கனம் பண்ணி கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். அலட்சியம் பண்ணிட்டு ஏனோ தானோ என்று வருவீர் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவ கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியாது. அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, திருவசனத்தை அலட்சியம் பண்ணுகிறவன் நாசமடைவான், அதே வசனத்துக்கு பயப்படுகிறவன் கனம் அடைவான், ரிவார்ட் பெறுவாங்க. you will get the reward. யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள். உலகத்திலேயே இப்படிப்பட்ட வேதாகமத்தை பெற்றிருக்கிற ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு மனுஷன் இருக்கான சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கையில் இருக்கிறது போல. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். மைக்கில் வாசிங்க, யார் இருந்தாலும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்படியே இருமா. இது கொஞ்சம் கவனிங்கள். நாம தேவனை இங்க தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் நம் பக்கத்தில் இருக்காருங்க. எங்க இருக்காரு? வெரி நெக்ஸ்ட் டு மீ. யாருக்கு 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 தொழுது கொள்ள? எப்படி தொழுது கொண்டீங்க? நீங்க எத்தனை பேர் ஆரம்ப பாட்டு என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு நீங்க சங்கீதம் என்ன வாசித்தாங்க தெரியுமா? ஆரம்ப ஜெபத்தில் ஒரு வசனத்தை கர்த்தர் பேசினாரு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. இப்படி நிர்விசாரமாக அலட்சியம் பண்ணி தொடுற பக்கத்துல தேவன் சவியமா இருக்க மாட்டாரு. எழுதி வைத்துக்கொள், சாத்தான் சவியமா இருப்பான். அடுத்த வசனம் வாசிமா. இந்நாளில் இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் வேதாகமும் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் ஈக்குவலான நீதி உள்ள கட்டளைகளை நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வேற யாரு? இவ்வளவு உள்ள நீதி உள்ள நியாயங்கள் கட்டளைகளை பெற்றிருக்கிற வேற எந்த ஜனம் இந்த உலகத்தில் உண்டு சொல்லும் பார்க்கலாம்? நானும் நீங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா இது சாதாரண ஒரு மனிதன் எழுதின புஸ்தகம் அல்லங்க. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு எழுதி, இதுக்கு ஈக்குவலாக உலகத்துல எந்த புத்தகம் கிடையாது. உலகத்துல எந்த நேஷனும் இப்படிப்பட்ட புத்தகத்தை பெறவில்லை. ஆனால் நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியுமா? நான் கேட்காமலே சொல்லியிருக்கிறோம், பாக்கியம் உள்ள ஜாதி, பாக்கியம் உள்ள ஜாதி. ஆனா அந்த வசனத்தை தான், அந்த பிரமாணத்தை தான் நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தை குறித்து தேவன் எழுதின புஸ்தகம், தேவன் எழுதின வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பயப்பட வேண்டும் என்ற உணர்வில்லாத ஜாதியாக இன்னைக்கு கிறிஸ்துவ ஜாதி மாறிவிட்டது. சாரி டு சே, உண்மை அதுதான். உணர்வில்லை, பயம் இல்லை, கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையும் இல்லை. செல்போனை பத்திரமா வச்சுப்பாங்க, பைபிளை கீழே வச்சுட்டு பைபிள் மேல செல்போனை பத்திரமா வைப்பாங்க. செல்போனோட எது கேவலமா போயிடுச்சு? உன் செல்ல இருக்கிற சேட்டிங்கள் எல்லாம் கேவலமான செல்போன், உள்ள இருக்கிற காட்சிகள் எல்லாம் அது இப்ப எங்க வந்துருச்சு? அது பத்திரமா கீழே வச்சு ஸ்கிராச் ஆயிடும். இந்த பைபிளுக்கு இருக்கிற மரியாதை அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. as on today's date situation. அலட்சியம். ஒரு முறை திருச்சியிலிருந்து என் ஃப்ரெண்டோட நண்பர் வந்திருந்தார் சென்னைக்கு. எக்மோர்ல ஹோட்டலில் தங்கியிருந்தார். நான் சர்ச்சு போயிட்டு கையில் பைபிளோடு அவங்க அந்த ரூமுக்கு போய் அவரை பார்க்க போயிருந்தேன், சில விஷயம் காரியத்தை பேசும்படியாக. நான் இந்த பைபிள் ஒரு பையில் வச்சு கையிலே வச்சு தான் உட்காந்துருந்தேன், மடியில் வச்சுருந்தேன். அவர் பையை கீழே வைங்கினார். இல்லை சார் வைக்க மாட்டேன், பைபிள் இருக்கு, நான் கையில். பைபிள் இருக்கா? அப்போ எடுத்துட்டு மேலே பீரோ மேலே வச்சாருங்க. அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டிலலாம், முகமதியர் வீட்டிலலாம் குரான் வீட்டிலேயே உயரமான இடத்துல தான் வைப்பாங்களாம், ஒரு பட்டு துணி சுற்றி தான் வைப்பாங்களாம்.
குர்ஆனுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. அவர் உடனே சொன்னார், ஐயோ கீழே வைக்காதீங்க பிரதர், மேலே வைங்கன்னு சொல்லி அவர் அந்த ஹோட்டல் வந்து ஒரு பீரோ மேலே வைக்க சொல்றாரு. இதுக்கு கொடுக்கிற கனம் மரியாதை, புறஜாதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு கனம் ஒரு மரியாதை கூட யார் கொடுக்கறது இல்ல. நாம என்னையாம சேர்க்கிறேன், நான் நல்லா கொடுக்குறேம்மா, உன்ன வரைக்கும் நீ சொல்லுமா, கொடுக்கறது இல்லைங்க. அலட்சியம், அலட்சியம். அந்த பைபிளே அலட்சியம். அதுல கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்ட அந்த வார்த்தைக்கு என்ன அலட்சியம். திருவசனத்தை அலட்சியம் பண்ணுகிறவன் நாசம் அடைவான். அடிக்கடி இப்படி சொல்லியும் திருந்தாதவன் சகாயமின்றி நாசம் அடைவான். ஆனா இந்த வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் ரிவார்டு கொடுப்பாருங்க, ரிவார்டு கொடுப்பார். புறஜாதிகள் பயப்படுகிறார்கள். புறஜாதிகள் இந்த வசனத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறது, பைபிளை குறித்த ஒரு பயம் இருக்கு. ஆனா யாருக்கு இல்ல தெரியுமா? ஆதி கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்றான் பாத்தீங்களா? No, they don't know the value of the Bible. அதோட வேல்யூ தெரியலங்க, வேல்யூ தெரியல. வேதத்தில் ஒரு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறோம். புறஜாதிக்கு இருக்கிற பயத்தை பாருங்கள். கிறிஸ்தவர் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிற ஆதி கிறிஸ்தவ இந்த சபைக்கு நான் தான் முதல் கல் வச்சேன், நான் தான் சிமெண்ட் வாங்கி கொடுத்தேன், நாங்கள் அந்த காலத்துல இருக்கிறோம் சட்டம் பேசுறீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பார்வோனிடத்தில் மோசே பேசுகிறான். எகிப்து தோன்றிய நாள் முதல். யார் வாசிங்க சிஸ்டர், கை தூக்குங்க. யார் இப்போ முன்னால் வந்து மைக்கில் வாசிக்கலாம், டக்கு டக்குன்னு எடுக்கிறீங்க, அங்கங்கே மூணில் உட்காந்துருக்கிறீங்க. ஆண்டர் கொடுத்துருக்க தாளந்தை பொதிச்சு வைக்காதீங்க, யூஸ் பண்ணுங்க. நீங்களே உங்களை மாதிரி ஆளுங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வாசினா பிரசங்கம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவங்க தேடி கீடி கண்டுபிடி லேட் ஆகுது, நீங்கள் டக்குன்னு எடுக்கிறீங்க. வாசிமா. எகிப்து தோன்றிய நாள் முதல், எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை, அதில் பெய்யாத கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன், நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் என்று மோசே பார்வோனை பார்த்து சொல்லுகிறான். வாசிங்க. இப்பொழுதே ஆள் அனுப்பி, அவன் சொல்றான், இப்பொழுதே உங்க ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள், வெளியிலே உனக்கு இருக்கிற யாவையும் வீட்டுக்குள் சேர்த்துக்கொள், வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும், வெளியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவா பேசுகிறான் பாருங்க. நாளைக்கு இந்நேரத்தில் 24 ஹவர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய ப்ராஃபஸி நிறைவேற போகிறது. என்ன ப்ராஃபஸி? இதுவரைக்கும் எகிப்து தேசம் தோன்றின நாள் முதல் இதுவரைக்கும் பெய்திராத கொடிய கல்மழை பெய்ய போகிறது. அந்த கல்மழை பெய்யும் போது வெளியில மிருக ஜீவன்கள் இருந்தால் செத்து போகும். உன்னுடைய வேலையாட்கள் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்தா அந்த கல்மழை மண்டையில விழுந்து அவனும் செத்து போயிடுவான். சோ சீக்கிரமா போய் எல்லாரும் என்ன செய்துக்கொள், வீட்டுக்குள் சேர்த்துக்கொள் என்று மோசே பார்வோனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். எபிரேயரின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பேச்சை அந்த அரண்மனையில இருக்கிற அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல கவனிங்கள், எவன், எல்லாரும் அல்ல, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, எகிப்தியன் பார்வோனின் அரண்மனையிலே வேலை செய்கிற வேலைக்காரன் யாருடைய வார்த்தைக்கு பயப்பட்டான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு என்ன செய்தான்? போய் அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். போதும். யார் இவன்? ஓல்டு பல்லா ஒரு அட்வான்டேஜ் விசுவாசியா வேலை செஞ்ச அவங்க வீட்டுல பார்வோனுடைய வேலைக்காரன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறியாதவன், ஒரு புறஜாதியான். மோசே பார்வோன்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்ட உடனேயே ஆள் அனுப்பி தன் வேலைக்காரர்களை மிருக ஜீவனை கூட்டு வந்தான். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்கள். அன்னைக்கு பெய்த கல்மழை எல்லார் வீட்டிலும் ஓலம். ஐயோ என் மாடு செத்து போச்சு, என் ஆடு செத்து போச்சு, என் ஆள் வேலைக்காரர் செத்துட்டான், எல்லார் வீட்லயும் ஓலம். ஆனா யார் வீட்டில் தெரியுமா ஓலம் இல்லை, மரண ஓலம் இல்லை தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட்டு எவன் மிருக ஜீவனை சேர்த்தானோ, வேலைக்காரனை வீட்டுக்கு கொண்டு வந்தானோ, அவன் வீட்டிலே ஒரு மரணம் இல்லை, மற்ற வீட்டில் எல்லாம் மரணம், நாசம் அடைந்தார்கள். காரணம் என்ன தெரியுங்களா?
இந்த ஒரு சில பேர், எவன் ஒரு சில பேர் எகிப்தியனாய் இருந்தாலும் கர்த்தரை அறியாதவனாய் இருந்தாலும் அவன் அந்த வசனத்துக்கு என்ன செய்தானா? பயப்பட்டான். ஒரு புறஜாதியான் தேவனை அறியாதவன் பயந்தது நிமித்தமாய் அவன் வீட்டிலே மரணம் இல்லை என்று சொன்னால், அவன் வீட்டிலே எந்த நாசம் இல்லை என்று சொன்னால், அப்ப நானும் நீங்களும் அதே போல வாழ்ந்தால் என் வீட்டிலேயும் மரணம் இல்லை, நாசம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில எல்லாரும் சொல்லணும் அல்லேலூயா. வசனம் குத்தும், ஆனா வாயில அல்லேலூயா வரட்டும். உள்ள குத்தும், டேமேஜ் பண்ணுது, வாயில அல்லேலூயா வர மாட்டேன்தா? நம்ம வாழ்க்கை மாறணுங்க. இந்த அலட்சியம் பண்ணுகிற வாழ்க்கை தயவு செய்து கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டோம் என்று இருந்தால் முடிவு நாசம்தான். ஆனால் அவன் எகிப்தியனா இருந்தாலும் பார்வோனின் வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தானா? பயப்பட்டான். ரிவார்டு, அவன் வீட்டில் மரணம் இல்லை, அவனுக்கு எந்த நாசமும் இல்லை. நாம் எவ்வளவு கேட்கிறோம், எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். என்ன மாற்றம் வாழ்க்கையில்? என்ன மாற்றம் வாழ்க்கையில்? எந்த அளவுக்கு இந்த வசனத்துக்கு நாம் கனம் பண்ணுகிறோம்? ஏசாயா சொல்லுகிறான் 62:2, என் வசனத்துக்கு நடுங்குகிறோனே. ஆண்டவர் என்னை பார்க்கணும் சொன்னா, ஆண்டவர் உங்களை பார்க்கணும் சொன்னா யாருக்கு நடுங்கணும்? பிசாசுக்கு நடுங்க கூடாது. யாருக்கு நடுங்கணும்? வசனத்துக்கு நடுங்கணுங்க. பயப்படணுங்க. இப்படிப்பட்ட புஸ்தகம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆனா கிருபையாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம தான் அதை என்ன செய்கிறோம்? அலட்சியம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். சபையே, ரிவார்டு வேணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுங்கள். ஆலயத்துக்கு வருகிற விதம், ஒழுக்கத்தை தயவு செய்து கடைப்பிடிங்கள். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போக மாட்டீங்க, வேலைக்கு லேட்டாக போக மாட்டீங்க, சினிமா தியேட்டருக்கு லேட்டாக போக மாட்டீங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு லேட்டாக போக மாட்டீங்க. லேட்டாக எங்கே தான் வருவீங்க? சபைக்கு ஒண்டி தான். ஏன் அவ்வளோ சபை சீப்பாக போயிடுத்தோ? சென்ட்ரல் ஸ்டேஷனோட நம்ம சபை ரொம்ப சீப்போ? இயேசு சென்ட்ரல் ஸ்டேஷன் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கல, சபையை சம்பாதித்திருக்கிறார். தயவு செய்து வசனத்துக்கு பயப்படுவோம், ரிவார்டை பெறுவோம். ரெண்டாவது ஃபுல் ரிவார்டு யாருக்கு? வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமா, மைக்ல வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க ரிவார்டை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஃபுல் ரிவார்டு யாருக்கு? தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிற உனக்கு என்ன கிடைக்குமா? நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த ஆரம்பத்தில் என்ன பலன் வாசிக்கும்? மறு 1ஆம் வசனம் ஆரம்பத்தில் வாசி. உன் செய்கைக்கு தக்க பலன் சிரசின் மேல் வரும் என்று ஓபதியா சொன்னா, இவ செய்கைக்கு தக்க பலன் ரிவார்டு இந்த பூமியிலும் கிடைச்சது, ஃபுல் ரிவார்டு மறுமையிலும் கிடைச்சிச்சு. யாருக்கு? ரூத். மறுபடியும் சொல்லுங்க, ரூத் பெரிய யூதால பிறந்த பெரிய தெபரோட தங்கச்சியோ அக்காவா இல்ல, அவ மோவாப் தேசத்துல பிறந்த புறதேசத்தான ஒரு ஸ்திரீ. அவ நகோமியை பின்பற்றி வரலைங்க. நல்லா படிங்க பைபிள. நகோமியின் தேவனை பின்பற்றி வந்தால் அவள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார், நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை நம்பி வந்தார். எந்த மோவாபை விட்டு பெத்லெஹேமுக்கு எந்த நிலத்துல கீழே விழுகிற நெல் கதிரை பொறுக்கினாலோ அதே நிலத்துக்கு என் தேவன் அவளை சொந்தக்காரியாய் மாற்றினார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கிருந்தோ அடிமையாய் ஒருவேளை சோருக்கு கீழே விழுகிற நெற்கதிரை பொறுக்கி கொண்டிருந்தவளை தேவன் அதே நிலத்துக்கு என்னவாய் மாற்றினார் தெரியுமா? ஓனராய் மாற்றினார். அது மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறிலே இவள் பேர் எழுதும்படியாய், இவள் சந்ததி அவளுடைய சந்ததியில இயேசு பிறக்கும்படியாய் ஒரு நிறைவான பலனை யாருக்கு தெரியுமா கர்த்தர் கொடுத்தாரு? ரூத்து கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனத்துல, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். 57ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிங்கள். கர்த்தாவே எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், கொள்ளை நோய்கள் என்னை விட்டு கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். போதும். இவன் ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? இறங்கும் கர்த்தாவே, தேவனே எனக்கு இறங்கும், என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினகங்கள் என்னை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நான் எங்க வந்து தங்கிக்கிறேன்? உன் செட்டையின் கீழே வந்து தங்கிக்கிறேன்னு ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்றான். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய எனக்கும் உனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம நிலவரம் என்ன தெரியுமா? வாசிங்கம்மா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை, உன்னிடத்திலே அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. எருசலேமே, எருசலேமே என்ன அர்த்தம்? இஸ்ரேல் இருக்க எருசலேம், எருசலேம் நினைச்சிருக்கீங்களா? சபையும் எருசலேம் தான். எருசலேமே, சபையே, சபையே. மறுபடியும் வாசிமா. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, அப்படி வாசிமா. சபையே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை கல்லெறிகிறவர்களே, அங்கி பிடிச்சி இழுக்கிறவர்களே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ், தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ சபைக்கோ மனமில்லாமல் போயிற்று. வாட் எ pathetic condition. சபையே, சபையே, நீ தீர்க்கதரிசியில கொலை செய்யறீங்கன்னா நீங்க ஒண்ணு கல் எடுத்து கத்தி குத்த வேணாம். வாயில பேசுற வார்த்தையே போதும், ஊழியக்காரர்களை பேசுற வார்த்தை போதும். இப்ப வார்த்தை கூட இப்ப அடிக்கிறது, அங்கி பிடிச்சி இழுக்கிறது, தூக்குறது எல்லாம் நடக்குது. முடிவு என்னன்னு யோசித்து பாருங்க. அவன் செய்க்கு தக்க ரிவார்டு. சாபம் சந்ததி வருங்க. ஊழியக்காரன் மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கி போட்ட மேல கையை வைக்கிறவன், வாயை வைக்கிறவனுக்கு சாபம் தலைமுறையா வரும், யாரா இருந்தாலும். அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்களை நான் என் கோழி குஞ்சு தன் சட்டைகளுக்கு சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன். ஆனா உங்களுக்கோ, சபைக்கு இப்ப என்ன இல்லை தெரியுமா? ஆண்டவருடைய சட்டைகளுக்கு கீழ் வர மனசு இல்லை. ஆனா ரூத் எங்கோ பிறந்தவளுக்கு அந்த சட்டைகளுக்கு கீழ் மனம் இருந்து சட்டைகளுக்கு கீழ் வந்து அடங்கி இருந்தால் ஏற்ற நேரத்தில் நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு சபைக்கு என்ன தெரியுமா? சபையில் விசுவாசியா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி போகிற எண்ணமே கிடையாது. தடி எடுத்தவெல்லாம் வசனம் தெரியுதோ இல்லையோ, நல்ல பழமொழி சொல்லுங்க, அதான் சத்தமா சொல்லுங்க. தண்டல்கார மாதிரி, தடி எடுத்தவன் தண்டல்கார மாதிரி, யாருக்கும் ஒருத்தருக்கு கீழ் படிச்சிடக்கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வருவேன். உன் செய்கைக்கு தக்க ரிவார்டு உன் தலையின் மேல வரும், பேச்சே இல்லை. ஆண்டவருக்கு மனம் இருக்கு. இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு மனம் இருக்கு. கோழி தன் குஞ்சியை சட்டைகளுக்கு கீழ் சேர்ப்பது போல எனக்கு மனம் இருக்கு. ஆனா உள்ள வந்து அடங்கி இருக்கிற உனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, மனம் இல்லை. பேதுரு சொல்லுவான் பாத்தீங்களா, ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, நீங்க அடங்கி இருக்கிறீங்களா? உங்க அம்மா அப்பாக்கு அடங்கி இருக்கிறீங்களா? உங்க அம்மா ஒன்னு வாய் திறந்தா 9 வார்த்தை நீ பேசுவ. உனக்கு ஒண்ணு தெரியாது, வாயை மூடு. அடங்கிறது கிடையாதுங்க. பிள்ளைங்க பெற்றாருக்கு கொஞ்சம் கூட அடங்கிறது கிடையாது.
அதே பழக்கம்தான் சபையிலும் ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்க பிடிக்கல. நான் சொல்றதுதான், நான் தான் இங்க, நான் வைக்கிறது தான் சட்டம். பலனை காண முடியாது. அடங்கி இருக்கணுங்க. அடங்கி இருந்தால் ஒன்று நல்ல நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்படி தெரியுமா உயர்த்துவாரு? ஒரு மனிதனும் உங்களை எட்டி பிடிக்க கூடாத அளவுக்கு உங்களை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாரு தெரியுமா? அடங்கி இருக்கிறவன். அடங்கி இருக்கிறவன். ஒரு ஒரு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படி அவன் கம்பேரிசன் பண்றான் பாருங்க. அந்த எழுதின ஆக்கியோன், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், நம்முடைய சரீரத்தின், அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, நல்ல கவனிங்கள், அப்பா அம்மா உங்களை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. நடக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படி நில்லுங்க. அஞ்சி நடக்கிறீங்களா? முதல்ல அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்களா? அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்களா? இல்ல அடங்கி இருக்கிறீங்களா? இல்லையே. கண்ணால கண்ட அப்பா அம்மாக்கே அஞ்சி அடங்கி இருக்க முடியாதவர்கள் காணாத தேவனுக்கு நீ அடங்கி இருந்துட போறியா? அஞ்சி இருந்துட போறியோ? முதல்ல பிள்ளைகளே, தயவு செய்து இந்த கடைசி காலத்துல பிள்ளைகிட்ட காணப்படக்கூடிய மிக கொடிதான ஆவி கீழ்ப்படியாமின் ஆவி. ரெண்டாவது எதிர்த்து நிற்கிற ஆவி. கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தாழ்ந்து போகிற ஆவியே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட இல்லை. எல்லாத்துக்கும் எதிர்க்க வேண்டியது, எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் பேச்சு, பதிலுக்கு பதில் பேசுறோம். தயவு செய்து கண்ணால காண்கிற தாய் தகப்பனுக்கு நீ அஞ்சி அடங்கி இருந்தினா காணாத தேவனுக்கு நீ அஞ்சி அடங்கி இருப்பாய். இல்லை, இன்னைக்கு அடங்குறதுல அடங்குறதுல அஞ்சுறதும் கிடையாது. ஆனால் ரூத் இஸ்ரவேலின் தேவனை செட்டைகளுக்கு அவ எப்படி இருந்தா தெரியுமா? அடங்கி இருந்தா. அடங்கி இருந்தா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த சம்பவம் சொல்லுவதற்கு முன்பதாக என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு யாருக்கு கிடைச்சது என்பதையும் நான் சொல்லுகிறேன், ஏன் கிடைச்சதும் என்பதையும் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. போதும். பரலோகத்தின் தரிசனத்தை அவன் 13ஆம் வசனத்தை வாசி, நாம் அதையும் சேர்த்து பேசலாம். 13 வாசி. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. போதும். வாசல்களின் மேல் 12 கோத்திரத்துடைய நாமங்கள் பரலோகத்தின் தரிசனத்திலே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். அங்க 12 மதில்கள் இருந்தன. 12 மதில் மேல என்ன பேர் எழுதியிருந்ததா? ஆட்டுக்குட்டியானுடைய என்ன அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. எங்க? பரலோகத்துல. அந்த 12 நாமத்துல யார் நாமம் இருக்கு சொல்லுங்க. ஒருத்தன் செத்துட்டான், யூதாஸ். அப்ப அந்த 12வது ஆள் யார் பேரு? சூப்பர். ஏன்? எங்க ஆண்டவர் எங்க போய் கொண்டு போய் வச்சிருக்காரு தெரியுங்களா? நம்ம ஒன்றும் இல்லைங்க. ஒரு சர்ச்சில் இந்த வாசலில் அந்த பிளாக் கலரில் கல்வெட்டு வைப்பாங்க தெரியுமா? அதில் அவர் பேர் இல்லையா? அடிதடி சண்டை. இங்கே கல்வெட்டு பேருக்கு நம்ம அடிச்சு கிடக்குறோம். ஆனால் சண்டையே போடாத மத்தியாசன் பேர் பரலோகத்தில் மதில்கள் மேல் அவன் பேரை கர்த்தர் எழுதி வைத்தார். ஏன் தெரியுமா? வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறும்படியாக இந்த 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. போதும். 20ஆம் வசனம் வாசிமா.
சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்க கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடும் நம்மளோடு கூட வாசம் பண்ணவன் யார் தெரியுமா? இந்த மத்தியாஸ். எப்போது இருக்கான் தெரியுமா? ஜான் த பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் கொடுக்கிற காலத்திலிருந்து இருக்கிறான். இயேசு முழுதும் ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த பேர்ல யார் பேர் வரல? மத்தியாஸ் பேர் வரல. ஆனாலும் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் அவன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிற்பாடும் அவன் அந்த ஊழியத்தில் தான் அங்க இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மத்தியாஸ் பேர் அந்த நிலைக்கு வர காரணம் தெரியுமா? இந்த காலமா இருந்திருந்தால் வேற யாராவது ஒண்ணு வேணாம், இந்த பாட்டு பாடுற விஷயத்துல வேற யாராவது சிஸ்டர் பாடிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? மைக் சண்டை. சபையில் என்ன சண்டை? மைக் சண்டை. சட்டசபையில மாத்திரம் இல்ல, சபையிலையும். என்னை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாரு, என்னை விட்டுட்டு அவருக்கு அந்த போஸ்டர் கொடுத்துட்டாங்க. என்ன சண்டை சபையில இன்னைக்கு? போஸ்ட் சண்டை, மைக்கு சண்டை, போஸ்ட் சண்டை. அப்படி சண்டை போட்டுட்டு இந்த மத்தியாஸ் இவனுக்கு சீட்டு கிடைக்கல, அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளலன்னு சொல்லி அவன் போயிருந்தானா அவன் பேர் எங்க தெரியுமா வந்திருக்காது? பரலோகத்தில் மதில் பேர் அவன் பேர் வந்திருக்காது. அங்க அவன் பேர் எழுத காரணம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். மத்தியாஸ்குள்ள இருந்த நல்ல ஆவியை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நான் சீனியர் தான், நான் தான் சீனியர், எனக்கு தான் பதவி, எனக்கு தான் பட்டம், எனக்கு தான் இல்லை. நான் சீனியராக இருந்தாலும் சரி, அவன் பதவி கொடுத்தாலும் சரி, பட்டம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலும் சரி, அவன் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஊழியம் செய்வதற்கு சபையே பட்டமே தேவையில்லை. உள்ள ஆத்தும பாரம் இருந்தால் போதும். என்னால் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்கிற வாஞ்சை இருந்தால் போதும். யார் வேணா, எப்ப வேணா, எங்க வேணா என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். பட்டம் தேவையில்லை, பதவி தேவையில்லை. இன்னைக்கு எதுக்கு சண்டை? அதுக்கு தான் சண்டை, அதுக்கு தான் சண்டை. ஆனா மத்தியாஸ் சண்டையே போடலைங்க. ஒரே காரணம், அப்படியே அவன் அடங்கி இருந்தான். ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்தான். ஏற்ற நேரத்தில் ஏக்தம் ஆண்டவர் தூக்கினாரு. பரலோகத்திலே அவன் நாமத்தை எழுதும்படியாய் கர்த்தர் உயர்த்தினார். என்ன பாக்கியம், என்ன ஸ்லாக்கியம். நீங்கள் அடங்கி இருங்கள். சபையே, தயவு செய்து பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காதீங்க. பதவி இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் என்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவருக்காக என்னால் இயன்றதை, என்னால் முடிந்ததை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுட்டே இருங்களேன். ஏற்ற நேரத்தில் உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் உயர்த்தினாலும் பட்டம் கொடுக்கிறாரோ பதவி கொடுக்கிறாரோ இல்லையோ, பட் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் செஞ்சுட்டே இருந்து பாருங்களேன். அவர் பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்கள். உங்களை எல்லா விதத்திலையும் என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னதான் முடியல, அடங்க முடியல, அடங்க முடியல. எல்லாத்துலயும் சண்டை, எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு கேள்வி, எதிர்கட்சி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எதிர்த்து பேச வேண்டியது, எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் கொடுக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. இதனால உன் சமாதானமும் கெடும், சபையின் சமாதானமும் கெடும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் சத்தமா தான் சொல்லுவோமே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம், சபையில தேவனுடைய சமாதானத்தை கெடுக்க கூடாது. சபையில் இருக்கிற ஒழுங்கை கெடுக்க கூடாது. அடங்கி இருப்போம். ஏற்ற நேரத்தில் என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கார். எங்க அடங்கி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய பலத்த செட்டைகளுக்குள், கரத்துக்குள் அடங்கி இருப்போம். அமைதியா இருங்கள். நீங்க கேட்கவே வேணாம்.
மத்தியாஸ் கேட்டான், ஆண்டவரே யூதாஸ் செத்துட்டானே, இப்போ என்ன எடுத்துக்கோ. இல்லை அப்போ என்ன சொல்லிப்பான், ஆண்டு இருப்பார் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி போய் யூதாஸை தெரிஞ்செடுத்தாரு. என்னெல்லாம் தெரிஞ்செடுத்துருக்கணும், ஆண்டுக்கு தெரிஞ்சிருக்க குறை பேசுவோம். அந்த காலமாக இருந்தா ஆண்டுக்கு தெரியாமல் விட்டாரு. தெரியும் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும், குதிங்காலை தூக்குவான்னு தெரியும், கண்டிப்பாக அவனுக்கு உரிய இடத்துக்கு போவான்னு தெரியும், நாசமடைவான்னு தெரியும். அடைஞ்சான். அதுக்கு பிற்பாடு மத்தியாசை கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அடங்கி இருந்தான். சபையே, விசேஷமா வாலிப பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கணும்? அஞ்சி இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்க அப்பா அம்மாக்கு நீ அஞ்சி அடங்கி இருந்தால் அடுத்து நிச்சயமா கர்த்தருக்கும் அஞ்சி அடங்கி இருப்பாய். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். இப்போ உங்க அம்மா அப்பாட்டாலாம் தர்க்கம் பண்ணிக்கிட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு, நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன செய்யறது, பேசுறது கூட கிடையாது, மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. அப்படின்னு திரும்பி நின்றுட போகுது. பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுங்க, எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, நல்லா படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. யாருக்கு? ஆபிராமுக்கு. ஆபிரகாம்ல ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். போதும். தமிழ்ல மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல படித்தீங்கன்னா, ஆபிரகாம் fear not, my reward will be exceedingly great. என்னுடைய ரிவார்ட் எப்படி இருக்குமா? exceedingly great. யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இந்த காரியங்கள். அப்ப எந்த காரியம்? ஏதோ ஒரு காரியம் நடந்த பிற்பாடுதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆபிராமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன காரியம் நடந்தது? அங்கதான் சத்தியம் அடங்கியிருக்கு. எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆபிராமை கர்த்தர் அழைத்தார். லோத்து கூடவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஓட்டிக்கிட்டே வந்தான். ஆபிராமை தான் கர்த்தர் அழைத்தார். லோத்தை கர்த்தர் அழைத்தாரா? இல்ல, இவன் கூட ஓட்டிக்கிட்டு வந்தான். ஆபிராம் மேய்ப்பனுக்கும் லோத்தின் மேய்ப்பனுக்கு என்ன உண்டாச்சு? வாக்குவாதங்கள், சண்டை உண்டானது. இப்ப நான் ஆபிரகாம் இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தால், நீங்களாம் கூட இருந்தால் ஆபிரகாம் மாதிரி செஞ்சிருப்பீங்க. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் இருந்திருந்தால் லோத்தை கூப்பிடு, இங்க வா. உன்னை ஆண்டவர் அழைத்தாரா? இல்ல, நீ தானே என் கூட வந்துட்டு என் மேய்ப்பன் கூட நீ உன் மேய்ப்பன் சண்டை போடுறியா? அப்படியே எல்லாம் திரும்பி ஊரை பார்த்து போன்னு திருப்பி அனுப்பிச்சிருப்பேன். ஆனா ஆபிரகாம் இந்த காரியங்கள் இதெல்லாம் அது நடந்த இந்த காரியங்கள் இதெல்லாம் அதுல அடங்கின காரியங்கள் தான். லோத்தை கூப்பிடுறான். லோத்து இங்க வா. உன் மேய்ப்பனுக்கு என் மேய்ப்பனுக்கு வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள். நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போறேன், நீ வடக்கே போனால் பெஸ்ட் முதல்ல நீ எடுத்துக்கோ. நீ வேணான்னு விடுற லீஸ்ட் பத்தியா, அதை நான் எடுத்துக்கிறேன். யாரை பார்த்து சொல்றா? ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இதுல ஒரு காரியம். இவர் நேரம் எங்க போய் கூடாரம் போட்டாரு? சோதோம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஏதேனை போல இருந்து போட்டு உட்கார்ந்தார். 5 ராஜாக்கள் அந்த தேசத்தை என்ன செய்தார்கள்? அத்தனை பேரையும் பிடித்து சிறையாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் யார் காதுக்கு வருது? ஆபிராம் காதுக்கு வருது. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஆபிராமா இருந்திருந்தால், டேய் உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், கர்த்தர் அடிச்சார் சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துருப்பேன்.
ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. என்ன தெரியுமா செஞ்சான்? தன் வீட்டில் வேலை செய்கிறவர்கள், மிலிட்ரி மேன் கிடையாது, ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லு போடுறவர்கள், 318 பேரை கூட்டிட்டு போய் 5 ராஜாக்களை அடித்து ஜெயித்து அவருடைய எல்லா பொருட்களையும் பிடித்து கொண்டு அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு சென்ற ஆட்களையும் மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்ப அவன் திரும்பி வருகிறான். தீமை செஞ்சவனுக்கு, சண்டை போட்டவனுக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சான்? நன்மை செஞ்சான். இந்த சம்பவம், இந்த காரியங்கள் இந்த காரியெல்லாம் அதற்கு அடங்கி இருக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு இவன் திரும்பி வரான், சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் ஜெயித்து பொருட்களோடு கூட. நல்ல கவனிங்கள், ஒரு அந்த நாட்களில் ஒரு ராஜாவின் ஒரு குதிரையை பிடித்தாலே பல கோடிக்கு பொருள் அதில் இருக்கும். தங்கத்திலேயே போட்டு வைத்திருப்பார்கள், மணிகள் எல்லாமே கோல்டு. எத்தனை ராஜாக்கள், 5 ராஜாக்கள், எத்தனை குதிரைகள், எத்தனை ரதங்கள், எத்தனை கிரீடங்கள், பல கோடி ரூபாய் பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஜனங்களையும் மீட்டு கொண்டு ஆபிரகாம் திரும்பி வருகிறான். அப்போதான் மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியன், நான் விசுவாசிக்கிறேன், அவன் காலையிலே ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்து அனுப்புகிறார். முதல் வாசிக்கலாம், 18 வாசிங்கள். அதே அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த, நல்ல அந்த லைனை பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. ஒரு நிமிஷம் அப்படியே அங்கே இருக்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன், மெல்கிசேதேக்கு என்னுடைய மகனாகிய ஆபிரகாம் தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்து யுத்தத்தில் சண்டை போட்டுட்டு விடாய்த்து போய் வருகிறான். அவனோடு கூட எத்தனை பேர் வருகிறார்கள்? 318 பேர் வருகிறார்கள். நீ போய் அவனை விடாய்த்து போயிடுற ஆத்துமாக்கு நீ என்ன கொடு தெரியுமா? கொஞ்சம் திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்து அவனை பிளஸ் பண்ணு என்று சொன்னார். சொன்னபடியே மெல்கிசேதேக் வந்து அவனை அதை கொடுத்து அவனை பலப்படுத்தி ஆசீர்வதித்தான். அடுத்த வசனம் வாசிமா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து. நல்லா கவனிங்கள், மெசேஜை கவனிங்கள். சொல்றான், ஆபிரகாமே நீ போயிட்டு 318 பேரை அடிச்சு ஜெயிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மேட்டிமையோடு கூட இராத, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதும் அப்படின்னு இல்லமா? என்ன மெசேஜ் தான் ஒரு ஊழியக்காரன் கொடுக்கிற மெசேஜ் பாருங்க. ஆபிரகாம் நீ ஏதோ ஜெயிச்சிட்ட, பெருசா சம்பாரிச்சிட்ட, சிறை பிடிச்சிட்ட, நான் பண்ணிட்டேன்னு நினைக்காத. நீ பண்ணல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சத்ருவை உன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், அப்பா நான் சாதாரண ஆடு மேய்க்கிறவன் பார், 5 ராஜாவை அடிச்சிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் தெம்பா வந்திருப்பான் போல் இருக்கு. சரியான நேரத்தில் சரியான செய்தியை ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக கொடுத்தார். பெருமைப்படாத, என்ன செய்யாத, நான் என்று பெருமைப்படாத, என்ன செய்ய, அடங்கி இரு, தாழ்ந்து இரு. சபையில் நாம் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும், தாழ்ந்து இருக்கணும். ஆபிரகாமே தாழ்மையாயிரு. நான் ஜெயிச்சுட்டேன், நான் உன் வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது. நான் எங்க இருக்கோ அங்க கிறிஸ்து இருக்க மாட்டார். நான் எங்கே இல்லையோ அங்க கிறிஸ்து இருப்பார். சிம்பிள் லாஜிக். நான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட யார் இருக்க மாட்டா? ஆண்டு இருக்க மாட்டார். என்னைக்கு நான் இல்லைன்றீங்களோ அன்னைக்கு யார் தெரியுமா இருப்பா? அவர் இருப்பார். பவுல் சொன்னா பாத்தீங்களா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்து இருக்கிறார். அங்க பவுல் நான் தான் இத்தனை நிருபம் எழுதினேன் இருந்தால் அவனுக்குள்ள யார் பிழைத்திருக்க முடியாது தெரியுமா? கிறிஸ்து பிழைத்திருக்க. கலாத்தியர் 2:20 வசனம் உண்டு, பிழைத்திருக்க முடியாது. நான் இல்ல. ஆபிரகாமே நான் சாதிச்சேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா அந்த சபையே இல்லை, நான் ஒரு நாள் போலன்னா அங்க சபையே நடக்காது, நான் தான் அங்க எல்லாம். நோ, நான் சொன்னாலே அங்க பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். இயேசு பாருங்க, கெத்செமனேல் ஜெபித்த போது என் சித்தமல்ல ஆக கடவுள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14 அதிகாரம் 11 வீட்டில் போய் வாசிங்க. அது இங்கிலீஷ்ல வச்சா சூப்பரா இருக்கும்.
ஐ வில், நான் ஏறுவேன், நான் உட்காருவேன், நான் சிங்காசனம் போடுவேன், நான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கீழே தள்ளினார். வாழ்க்கையில நான் அல்லங்க, தாழ்மையா இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஆபிரகாம், நீ ஜெயிக்கல, கர்த்தர் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் நாட் யுவர் விக்டரி, காட் கேவ் த விக்டரி. ஜெயத்தில் நான் எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, கர்த்தர் கொடுத்தார் என்பது சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் தாழ்மைதான். மெசேஜ் அதாங்க, ஊழியக்காரனுடைய மெசேஜை கவனிங்கள். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா அடுத்த வசனம் வாசிமா. இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை, அதுக்கு முன்னால வசனம் விட்டியம்மா, என்னம்மா? உன் சத்துருக்களை அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. முக்கியமான வசனம் அவ்வளவு தாண்டிட்டு ஓடிட்டேனே, அதான் மெயின் வசனமே. மறுபடியும் வாசி. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும், நல்ல கவனிங்கள், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமே ஆபிராமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே நீங்களாம்? ஆபிராமே, நீ கொள்ளையடிச்சு வந்திருக்கிற பார், தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம், அது ஆசீர்வாதம் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களே உனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. என்ன மெசேஜ் கவனிங்கள். வச்சிருக்கிற தங்கம், பணம், பொருள், ஆடு, மாடு, இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல, தேவனே உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனி என்ன ஆசீர்வாதம்? இனி என்ன உலகத்தில் ஆசீர்வாதம்? பணம் தான் ஆசீர்வாதம். பிரசங்கம், பணம் அல்ல ஆசீர்வாதம். என்னோடு கூட கர்த்தர் இருப்பது தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னோடு கூட, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம் ஒழிய பணம் அல்ல ஆசீர்வாதம். பணம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொள்ளையா கோடியா எத்தனை மினிஸ்டர்கள் கட்டா வீட்டில் அடுக்கி வச்சு இப்போ ஒன்றா மாட்டிட்டு இருக்கிறாங்களே, அது பணம் இருந்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதமா? ஊரான கொள்ளையடிச்சு வைக்கிற பணம் ஆசீர்வாதமா? பணம் வீட்டில் தான் ஆசீர்வாதமா? பேங்க்ல பணம் தான் ஆசீர்வாதமா? நடிகைகள் தங்கள் சரீரத்தையே வித்து சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் பெரிய பணக்காரா இருக்கிறாங்க, அது ஆசீர்வாதமா? பணம், வீடு, கார், பங்களா ஆசீர்வாதம் இல்லைங்க. என்னோடு கூட கர்த்தர் இருப்பது தான் ஆசீர்வாதம். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பது தான் ஆசீர்வாதம், பொருள் அல்ல. ஆபிரகாமே, நீ கொண்டு வந்த பார் பொருள், அது அல்ல ஆசீர்வாதம். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் உன்னோடு கூட இருப்பதான் ஆசீர்வாதம் என்று ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்ச உடனே சௌதோமின் ராஜா வந்தான். என்ன சொன்னா, நீ பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கோ, ஆட்களை எனக்கு கொடுத்துரு. ஏன் பாரு, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பொருள் உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றாரு, ஆனா பொருளை எடுத்துக்கோ என்று ஒருத்தன் வந்து சொல்லுகிறான். ஆனா ஆபிரகாம் செஞ்சான், 2 கரங்களை உயர்த்தி, நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கி என்று சொல்லாதபடிக்கு கர்த்தரே எனக்கு ஆசீர்வாதம் வைப்பார் சொல்லி சரண்டர் ஆனான். பார்த்தீங்களா? இந்த காரியங்கள் நடந்த பின்புதான் ஆபிரகாமே, fear not, I am your shield, my reward will be exceedingly great. யுத்தம் பண்ணது யாரு சொல்லுங்க? 5 ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணது யாரு? இந்த பொருள்கள்லாம் யாருக்கு சொந்தம்? ஆனா சோதோமின் ராஜா சொல்றான், பொருளை நீ எடுத்துக்கோ, ஆட்கள் என்ன கொடு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் சரி, நீ என்னை. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக நீ என்ன பணக்காரன் ஆக்கின்னு சொல்லக்கூடாது. என்ன மனுஷங்க. இனி பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை கேட்பாரு, 100 பவுன் சவுனு, ஒரு புல்லட்டு, வெக்கங்க. நாளைக்கு சொல்லுவான், எங்கள் அப்பா தான் உன்னை பணக்காரன் ஆக்கினான்னு பொண்டாட்டி சொல்லுவான். அவங்க வாங்கி கொடுத்த புல்லட்டில் போகிறது பெருமையா? போகும்போது சண்டை வருதுன்னு பேச்சுக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோ. இந்த காலத்து பொண்ணு உடனே சொல்லுவா, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வண்டியில் தான் ஓட்டுற, ஒழுங்காக வாங்கி விட்டு இல்லை இறங்கி போ, நான் வண்டி விட்டு போகிறேன்னுவா. அங்கேயே ரத்தம் செத்துரும். யார் ஐஸ்வர்யம் ஆக்கிட்டா உன்னை?
உங்கள் மாமனார் ஐஸ்வர்யம் வாங்கிட்டாரா? இந்த வரதட்சணை வாங்குற பிள்ளைங்களே அந்த எண்ணம் இருந்தால் தயவு செய்து மாறுங்க. எவனும் உங்களை ஐஸ்வர்யம் மாற்றணும். யார் மாற்றணும்? கர்த்தரே மாற்ற வேண்டும். அடுத்தவன் சொத்துக்கு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. நீ உழைச்சி சம்பாதிக்கிற சின்ன சைக்கிள் உன் பொண்டாட்டி கூட்டு போகிற சந்தோஷம் அவங்க வீட்டில் அவனை புல்லட்டில் கூட்டின்னு போகிற சந்தோஷத்தில் வராது. மானம் இருக்கணும். ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. நீ என்ன இவன் தான் சண்டை போட்டான், இவன் தான் ஜெயித்தான், இவனுக்கு தான் உரிது, ஆனாலும் நீ என்ன ஐஸ் வாங்கி சொல்லாதபடிக்கு ஒன்றும் வேணாம், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. கரத்தை உயர்த்தினா எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொன்னா பார்த்தீங்களா? இந்த காரியம் நடந்த பின்பு தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். யுவர் ரிவார்ட் வில் பி எக்ஸீடிங்லி கிரேட். சபையே, தயவு செய்து பணத்துக்கு பின்னால இந்த காலத்து செய்தியை கேட்டு ஏமாந்து பணம் தான் ஆசீர்வாதம் நினைச்சு பணத்துக்கு பின்னால போகாதீங்க. எல்லா தீமைக்கும் ரூட் காஸ்ட் யார் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என்னதான் பிரசங்கம் தெரியுமா? ரூட் காஸ்ட புடிச்சு கொண்டு தான் பிரசங்கம். அதையும் கேட்டு அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஆசாரியன் சொல்லுகிறான், நீ சம்பாதிச்சு வந்த பணம் அல்ல, கர்த்தரே உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பாராக. பணம் அல்ல, பதவி அல்ல, பேரல்ல, புகழ் அல்லங்க, கர்த்தரே நமக்கு இருந்தால் ஆசீர்வாதம் நம்மை தேடி. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கண்களை மூடினா ஜெபம் பண்ண போறோம், முழங்கால் போடுங்கன்னு அர்த்தம். சப்பனமா உட்காந்துருக்கூடாது. முடிஞ்சவங்க போடுங்க, வயசானவங்க, முடியல, குழந்தை வச்சிருக்கவங்களாம் நோ ப்ராப்ளம். வாலிப பிள்ளைங்கள நேர் முழங்கால நில்லுங்க, நேர் முழங்கால நில்லு. கொஞ்ச நேரம் தலைகளை மூடுங்க. முதல்ல ஷோ பண்ணாதீங்க, சபையில வந்து ஷோ பண்ணாதீங்க, தலை காட்டாதீங்க, தலையை மூடுங்க. முதல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஹேர் ஸ்டைல் கிடையாது, உன் கிளிப் இல்ல. தேவன் தான் சபையில சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். நீ எல்லாம் தலையை மூடி அடங்கி இருங்க, அடங்கமா இருங்கள் தேவ சமூகத்தில். கண்களை மூடுங்கள். இன்னைக்கு இயேசு வந்தால் எனக்கு ரிவார்ட் கிடைக்குமா? ஃபுல் ரிவார்ட் கிடைக்குமா? இல்லை எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் கிடைக்குமா? என் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கு? உலகத்தான் அழிந்து போகிற கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒழுங்காய் ஓடுகிறான், சகல இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுகிறான். ஆனால் ஆவிக்குரிய கிரீடம் பெறப்போகிற நாம், ஆவிக்குரிய ரிவார்டை பெறப்போகிற நாம், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? திருவசனத்தை அலட்சியம் பண்ணுகிறாயோ, நாசம் அடைவாய். அதே திருவசனத்துக்கு பயப்படுகிறாயோ, நீ ரிவார்ட் நிச்சயமாய் பெறுவ. உனக்கு நிச்சயமாய் ரிவார்டு உண்டு, நிச்சயமாய் ரிவார்டு உண்டு. இவ்வளோ சத்தியங்களை பல ஆண்டுகளாய் கேட்டிருந்தும் கொஞ்சம் கூட திரும்பாமல் மனம் திரும்பாமல் இப்படிதான் வருவேன் என்று சொல்லி 7 மணி 8 மணி ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னா ரிவார்டு கிடைக்க சந்தர்ப்பம் அல்ல, ரிவார்டு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் அல்ல. தயவு செய்து தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள், அந்த வசனத்துக்கு நடுங்குங்கள், தேவ சமூகத்துக்கு நடுங்குங்கள். ஆலயம் என்பது பொழுதுபோக்கு ஸ்தலம் அல்ல. ஆலயம் என்பது தேவன் நம்மை சந்திக்கிற இடம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற இடம், தேவன் நம்மை உருவாக்குகிற இடம், தேவன் நம்மை உருமாற்றுகிற இடம், தேவன் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம். இந்த இடத்தை இவ்வளோ அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால் அலட்சியம் பண்ணுகிறவன் நாசம் அடைவான், நாசம் அடைவான். ஆனால் நீ என்னைக்கு கனம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்றையிலிருந்து உனக்கு ரிவார்டு இந்த பூமியிலும் கொடுப்பார், வருகையிலும் கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உன் அலட்சியமான போக்கை, வாழ்க்கையை அறிக்கை செய்து இன்றோடு கூட விட்டுவிடு, இன்றோடு கூட விட்டுவிடு. இனி வருகிற நாட்களிலே தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் நீ கனம் பண்ணு. இத்தனை செய்தி சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படி. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ரிவார்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சபையே, பிள்ளைகளே, அடங்கி இருங்கள். நீங்க உங்களை உயர்த்தாதீர்கள். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். ஆண்டவர் உயர்த்தும் போது ஒருவரும் தாழ்மை அடைய மாட்டார்கள். தேவன் உயர்த்தி கொண்டே போவார். ஒருவரும் எட்டி பிடிக்க கூடாத அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கார். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். நான் செட்டைகளுக்குள் உங்களை வைத்து அடக்கி பாதுகாக்க எனக்கு மனசு இருக்கு. ஆனா உங்களுக்கோ சபையே சபையே உனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. எங்கிருந்தோ வந்தால் மோவாபு ஸ்திரீ அடங்கி இருந்தால் என் ஆண்டவர் ஃபுல் ரிவார்டு கொடுத்தார். மத்தியாஸ் அடங்கி இருந்தான்,
பதவிக்கு ஆசைப்பட்டு சண்டை போட்டு தனி குரூப்பை பிரிச்சுட்டு போய் தனி போராட்டம் நடத்தல, அடங்கி இருந்தான். ஞானஸ்தானம், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள்ல இருந்து இருந்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிற்பாடும் இருந்தான். ஒரு நாள் வாய் திறந்து நான் தான் அந்த பட்டத்துக்கு ஒருவன் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஜெபம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் மத்தியாசை தெரிந்தெடுத்து பரலோகத்தின் மதில்களுக்கு அவன் நாமத்தை எழுதும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஒருவேளை பரலோகத்தின் மதில்ல உன் நாமம் எழுதுறாரோ இல்லையோ, ஜீவ புஸ்தகத்திலே உன் நாமம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அடங்கியிருங்கள், அடங்கியிருங்கள். சபையே அடங்கியிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு அடங்கியிருங்கள். விசுவாசிகளே உங்களுக்கு மேய்க்கும்படியாய் கொடுத்திருக்கிற மேய்ப்பன் கோலுக்கில் அடங்கியிருங்கள். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரன் சொன்ன செய்தியை கேளுங்கள். ஆபிரகாமே, நீ வச்சிருக்கிற பொண்ணோ பொருளோ ஆசீர்வாதம் அல்ல, நீ கிடைச்ச வெற்றி நீ செஞ்ச யுத்தம் அல்ல, கர்த்தர் கொடுத்த விஜயம். நான் என்று சொல்லிடாத. இது கர்த்தர் சத்ரு உன் கையில ஒப்பு கொடுத்தார், நீ அல்ல, கர்த்தர் ஜெயித்து கொடுத்தார். உன் பின்னால வர சொத்து சுதந்திரம், தங்கம் வெள்ளி வைரம் ஆடு மாடு உனக்கு அது ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரே உனக்கு ஆசீர்வாதம். நீ அவரை பார், அவரை பார். அவரை மாத்திரம் பார்த்தான், கையை உயர்த்தி சரண்டர் ஆகி அவரை மாத்திரம் பார்த்தான். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். சபையே, எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு வேணுமா? உலக ஆசைக்கு, உலக ஆசீர்வாதம், உலக பணத்துக்காக, உலக பேருக்காக, உலக பொருளுக்காக ஓடாத. உன் கூட கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதுமப்பா. எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து உன்னை வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் கையில பணம் இருந்தும் சாதிக்க முடியாத காரியத்தை என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பல கோடீஸ்வரர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் சகலத்தையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் சகலத்தையும் சாதிக்க முடியும். எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார். சபையே, உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆராய்ந்து பார். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ரிவார்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறாயா, இல்ல ரிவார்டை இழந்து தக்கதாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை சீர்தூக்கி பார். ஆவியான சத்தம் சபைக்கு சொல்லப்படுவதை கேள். ஆவியான சபைக்கு சொல்லுவதை கேள். உன் வாழ்க்கை இன்றைக்கு மனம் திரும்பு. உன் வாழ்க்கை இன்னைக்கு மனம் திரும்பு. நீ எங்கெங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் பேசினாரோ அங்கங்கே நீ மனம் திரும்பும் என்று சொன்னார். மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்ட வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் ரிவார்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் என்ற ஆணவத்திலே ஆடாதே, நான் என்ற மேட்டிமையில வாழாதே. தாழ்மைப்படு, தாழ்மைப்படு. கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பணம், பதவி, அந்தஸ்துக்காக வாழாத. கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், நான் கர்த்தரோடு கூட இருக்கணும் என்ற இந்த உணர்வோடு கூட நீ வாழ்வாய் என்று சொன்னார். The exceedingly great reward கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனா